அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்ரு நாசம் செய்யக்கூடிய ஒரு மயான அகோர பூஜையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சத்ரு நாசம் அப்படின்னா எதிரிகளை அழிக்கிற பூஜை, சரிங்களா? எதிரிகளை அழிக்கக்கூடிய ஒரு அகோர மாந்திரீக பூஜையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதாவது இந்த பிரயோக முறையை எக்காரணத்தை கொண்டும் அப்பாவிகள் மக்கள் மீது உங்களுடைய சுயநலத்திற்காக தவறுகள் செய்யாத அப்பாவிகள் மக்கள் மீது இதை பிரயோகம் பண்ணிடக்கூடாது, சரிங்களா? அப்படி நீங்கள் பிரயோகம் பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க படுற கஷ்டத்தை விட பல மடங்கு நீங்கள் கஷ்டப்படுவீங்க, சரிங்களா? இந்த பிரயோக முறையை உண்மையிலேயே எதிரிகள்னால நித்தம் உங்களுடைய வாழ்க்கை வீணாகிக்கிட்டு, உங்கள் வாழ்க்கை அழிஞ்சு போய்கிட்டு இருக்கு, எங்களுடைய குடும்பத்தை பணத்தினாலேயோ பதவினாலேயோ அதிகாரத்தினாலேயோ எங்களுடைய குடும்பத்தை ஒருத்தன் அழிக்கிறான் அப்படின்னா அவன் மேலே தாராளமாக இந்த பிரயோக முறையை பண்ணலாம். இந்த பிரயோக முறையை ஒரு தடவை எதிரி மேலே நீங்கள் பிரயோகம் பண்ணிட்டீங்க அப்படின்னா காலத்துக்கும் அதில் இருந்து அவனால் மீளவே முடியாது. அதிலிருந்து வெளிவருவதற்கு அவனுக்கு வாய்ப்பே கிடைக்காது. அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு மயான பூஜை இது, சரிங்களா? இந்த பிரயோக முறையை ஒரு தடவை எதிரி மேலே நீங்கள் பிரயோகம் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக எதிரிக்கு அழிவு உறுதி, சரிங்களா? ஏதாவது ஒரு வகைகளில் எதிரிக்குங்கிறது அழிவுங்கிறது ஏற்படும், சரிங்களா? இந்த பிரயோக முறையை பார்த்திங்கன்னா அமாவாசை அன்னைக்குன்னு நடுநிசி நேரத்தில் மயானத்தில் மட்டும்தான் இந்த பூஜையை பண்ண முடியும். இந்த பூஜை முறையை பார்த்திங்கன்னா அகோராக்கள், சரிங்களா? பழங்கால மாந்திரீக உழைச்சுவடியில் அகோராக்கள் பயன்படுத்தியது உண்டு, சரிங்களா? இந்த பூஜை முறையெல்லாம் பார்த்திங்கன்னா வீடுகள்லையோ வேறு எந்த இடங்கள்லையும் பண்ணக்கூடாது. மயானத்தில் தெற்கு திசையை பார்த்து இந்த பிரயோக முறையை நம்ம பிரயோகம் பண்ணணும், சரிங்களா? நீங்கள் மயானத்தில் நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், மயானத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மயான சித்து பண்ணியிருக்கணும். மயான சித்து நம்ம பிரயோகம் பண்ணியிருந்தால் மட்டும்தான் மயான சித்துனா மயானத்தில் இருக்கக்கூடிய தேவதைகளை பூரா நம்ம வசம் பண்ணியிருக்கணும். அதே போல் மயானத்தில் நம்ம சித்தி எடுத்துருக்கணும். மயானத்தில் உட்காந்து மந்திர ஜபம் பண்ணி மயானத்தில் உள்ள அந்த காளியை நம்ம சிட்டி பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த பிரயோக முறையை பண்ண முடியும். அதனால தான் அகோராக்கள் மட்டும்தான் இந்த பிரயோக முறையை பண்ணுவாங்க. அதே போல் இந்த மாந்திரீக சித்து எடுக்கக்கூடிய மாந்திரீகர்கள் இந்த பிரயோக முறையை பண்ணுவாங்க, சரிங்களா? இந்த பிரயோக முறையை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுனால தப்பு கிடையாது, சரிங்களா? ஒரு விஷயம் யாரும் எக்காரணத்தை கொண்டும் இந்த பிரயோக முறையை முயற்சிக்க வேண்டாம். தெரிஞ்சுக்கிறதுனால தப்பு கிடையாது. இந்த வீடியோ பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கிறது. அதாவது இந்த பூஜையை மயானத்தில் தெற்கு திசை பார்த்து நீங்கள் என்ன செஞ்சுக்குங்கன்னா உட்காந்துக்கிட்டு மயான சாம்பலை கொஞ்சம் எடுத்து கருங்கோழி உதிரத்தை விட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கிறனோ பிசைஞ்சுக்கிறனோ, எதிரியுடைய காலடி மண் இருந்துச்சு அப்படின்னா அந்த மண்ணையும் அந்த மயான சாம்பலோடு போட்டு பிசைஞ்சுக்குங்க. ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்குங்க. அது கூட கொஞ்சம் பச்சரிசி மாவோ இல்லை கோதுமை மாவோ இல்லை மைதா மாவோ சேர்த்துக்கலாம், சரிங்களா? இப்படி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சிக்கிட்டு ஒரு தலை வாழை இலையை குறுக்க போடுங்க. உங்களுக்கு நேர குறுக்க போட்டு அதில் உங்களுடைய எதிரியுடைய உருவத்தை செய்யுங்க. எதிரியை மனசில் நினச்சிக்கிட்டு எதிரியுடைய உருவத்தை மனசில் கற்பனை பண்ணிக்கிட்டு நீங்கள் செய்கிற உருவம் எதிரி தான் அப்படிங்கிற அளவுக்கு கற்பனை பண்ணி அந்த உருவத்தை பிடிங்க. பிடிச்சி முடித்த பிறகு இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கருப்பு கோழி இன்னொன்று வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுக்கிட்டு என்ன செஞ்சுக்குங்கன்னா அதை கொஞ்சம் கட்டி போட்டுக்குங்க, சரிங்களா? அதோட 5 ஆணி தேவைப்படும். இரும்பு ஆணி 5 ஆணி தேவைப்படும். அதோட பார்த்திங்கன்னா ஒரு மண் கலையும் ஒன்று தேவைப்படும். தேங்காய், வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு இதெல்லாம் தேவைப்படும். அவல் பொரி கடலை தேவைப்படும். ஒரு மண் அகல் விளக்கில் வேப்பெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றிடணும், சரிங்களா? இந்த வாழை இலையில் எதிரியுடைய உருவத்தை பிடிச்சிருங்க. எதிரியுடைய புகைப்படம் இருந்துச்சு அப்படின்னா அந்த புகைப்படத்தை அவருடைய தலைமாட்டிலையோ இல்லை காலடியிலையோ வச்சுருங்க. வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
விளக்கேற்றிட்டு மயானத்தில் இருக்கக்கூடிய ஹரிச்சந்திரன், சுடலை மாடன், காளி, சிவபெருமான் எல்லாத்தையும் வணங்கி, அந்த மயானத்தில் இருக்கக்கூடிய தேவதைகளை எல்லாம் வணங்கி, நீங்கள் வணங்கக்கூடிய காளியையும் வணங்கி இந்த பூஜையை தொடங்கணும். இந்த பூஜையை தொடங்குறதுக்கு முன்னாடி சக்தி வாய்ந்த உடற்கட்டு மாலை இருந்துச்சுன்னா போட்டுக்குங்க. இல்லைன்னா உடற்கட்டு மந்திரங்களை போட்டுக்குங்க. மந்திரத்தை ஜபம் பண்ணி 4 பக்கெட்டு விபூதியை தூவி விட்டுக்குங்க. இதில் போல் பிரயோகம் பண்ணிவிட்டு இந்த 5 ஆணியையுமே ஒரு வாழை இலையில் தனித்தனியாக வச்சு அதுக்கு 5 ஆணிக்குமே சந்தன குங்குமம் வச்சுருங்க. ஒவ்வொரு ஆணியையும் எடுத்து நான் ஸ்க்ரீனில் கொடுக்கக்கூடிய மந்திரத்தை சொல்லி என்ன செஞ்சுக்குங்கன்னா, அதாவது ஸ்தூலவாசல் அப்படின்னா அந்த உருவப்பொம்மையில் நெற்றியில் அந்த ஆணியை அடிங்க. ஒரு ஆணிக்கு 1008 மந்திர உரு கொடுக்கணும். இதே போல் அந்த 1008 உரு கொடுத்த அந்த மந்திர ஆணியை எதிரி புருவ மத்தியில் குத்துறது போல் கற்பனை பண்ணிக்கிட்டு அந்த ஆணியை எதிரியுடைய புருவ மத்தியில் குத்தி வைங்க. அடுத்து இன்னொரு ஆணியை எடுத்து எதிரியோடைய 1008 தடவை அந்த ஆணிக்கு மந்திரம் சொல்லிவிட்டு அந்த ஆணியை எடுத்து எதிரியுடைய வாயில் என்ன செய்யுங்கன்னா குத்துங்க. சரிங்களா? அடுத்து இன்னொரு ஆணியை எடுத்துக்கிட்டு 1008 தடவை மந்திர ஊர் சொல்லிவிட்டு எதிரியுடைய தொண்டையில் குத்துங்க. அடுத்து இன்னொரு ஆணி எடுத்துட்டு எதிரியுடைய வயிற்று பகுதியில், தொப்புள் பகுதியில் குத்துங்க. அடுத்து இன்னொரு ஆணி எடுத்துட்டு 1008 தடவை மந்திர ஊரு கொடுத்துட்டு எதிரியுடைய பிறப்புறுப்பு பகுதியில் குத்துங்க. இதே போல் குத்திட்டு ஒரு கருப்பு கயிறு ஒன்று நீளமாக ஒரு 2 அடிக்கு எடுத்துக்கிட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுக்கக்கூடிய மந்திரத்தை அந்த கருப்பு கயிறில் ஒன்று ஒன்றா சொல்லி முடிச்சு போடுங்க. சரிங்களா? அது இத்தனை முடிச்சு தான் இருக்கணும்னு தேவையில்லை. ஒரு 2 அடிக்கு இருந்து அதில் ஒரு முடிச்சா மந்திரத்தை சொல்லி போட்டுட்டு அந்த கருப்பு கயிறு என்ன செய்றீங்கன்னா, பாவையை கால் மாட்டில் இருந்து நீங்கள் என்ன செய்யணும், அந்த கருப்பு நூலை மந்திர ஊர் கொடுத்து வச்சுருக்கீங்க பாருங்கள், முடிச்சு போட்டு அந்த கயிறு இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே எதிரியை கட்டுறது போல் அப்படியே கற்பனை பண்ணி கட்டுங்க. கட்டிட்டு அப்படியே கொண்டாந்து இந்த முனையும் அந்த முனையும் சுற்றி முடிச்சு போட்டுட்டு இந்த பாவை என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கருப்பு துணியில் சுற்றி அந்த ஒரு மண் களையத்துக்குள்ளே, புது மண் களையம் வாங்கியிருக்கீங்க பாருங்கள், அதுக்குள்ளே வச்சு ஒரு கருப்பு துணியை வச்சு கட்டிடுங்க. கட்டிட்டு அந்த மண் களையத்தை கொண்டு போய் சுடுகாட்டில் தெற்கு திசையில் கொண்டு போய் எரிமேடையில் பிதைச்சாலும் சரி, இல்லை ஒரு பிணத்தை பிதைச்சி வச்சுருக்காங்க பாருங்கள், அந்த இடத்துல பிதைச்சி வச்சாலும் சரி, பிதைச்சி வச்சுட்டு அந்த கருப்பு கோழியை பலி கொடுத்து அந்த உதிரத்தை அந்த இடத்துல விட்டுட்டு கோழியை தூக்கி போட்டுட்டு திரும்பி பார்க்காம போய் குளிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போங்க. இது போல் செஞ்சீங்க அப்படின்னா எதிரிக்கு எண்ணி 11 நாளையில் ஏதாவது ஒரு வழிவகைகளில் விபத்துங்கிறதோ இல்லை தன்னைத்தானே அவன் மாய்த்து கொள்ளக்கூடிய அந்த சூழ்நிலையோ ஏற்பட ஆரம்பிக்கும். சரிங்களா? இதுதான் ரொம்பவும் பயங்கரமான ஒரு அகோர பிரயோக முறை. அதனால தான் அனுபவம் இல்லாதவங்க இதை பண்ணக்கூடாது. எக்காரணத்தை கொண்டும் தவறான வழிக்கு இதை பயன்படுத்தக்கூடாது. அப்படி பயன்படுத்துனீங்க அப்படின்னா இதை விட பல மடங்கு நீங்கள் கஷ்டப்படுவீங்க. சரிங்களா? உண்மையிலேயே எதிரிகள்னால் கஷ்டப்படக்கூடியவங்க இந்த பிரயோக முறையை பண்ணலாம். சரிங்களா? இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவரத்ன மகாகாளி அருள்வாக்கு பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.